கடையநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், செங்கோட்டை புதூர், சாம்பவர், வடகரை, ஆயிக்குடி பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியில் விவசாயமே மக்களோட பிரதான தொழிலாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் 1,32,228 ஆண் வாக்காளர்கள், 1,35,272 பெண் வாக்காளர்கள், 17 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,67,517 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் 1967 இருந்து இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமாக அதிமுக 6 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. திமுக 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. சுயேட்சை 2 முறையும், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 1 முறையும் தொகுதியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய கிருஷ்ணமுரளி 88,474 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் முகமது அபுபக்கர் 64,125 வாக்குகளை பெற்று தோற்றார். தொகுதியில் அமமுக வேட்பாளர் ஐயா துரைபாண்டியன் 34,216 வாக்குகளை பிரிச்சிருந்தார். தொகுதியில் 24,349 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றியை வசமாக்கியிருந்தாங்க. இப்போ தேர்தல் நெருங்க கடையநல்லூர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். தொழில்பேட்டைகளை உருவாக்கி இங்குள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்த நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை தருமாறும் இன்னும் வரும் அரசுகளுக்கு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக கடையநல்லூர் தொகுதியில் நீர்த்தேக்கங்கள் அதிகமாக இருக்குது, கால்வாய் அதிகமாக இருக்குது. என்னென்னா கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் நீர்த்தேக்கங்கள் தூர்வாரப்படுறதுக்கு நீர் மேலாண்மை சரி செய்ய மாட்டாங்க. லைப்ரரி நிறைய ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது. அந்த மாணவர்களை தரம் உயர்த்து அவங்களுடைய தனித்திறனை மேம்பட நிறைய இப்போ திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லைப்ரரி தரம் உயர்த்தலை. இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க. அதேமாரி இங்கே மனோன்மணியம் கல்லூரி இருக்குது. அவங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறாங்க. பெண்கள் அதிகமாக படிக்கிறனால பெண்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் அரசு கல்லூரிகள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். சட்டமன்ற தொகுதியிலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் அதிகமாக எடுத்து செல்லப்படுகிறது. இதை பலமுறை நாங்கள் சொல்லியும் ஆனால் இதுவரை அரசோ இல்லை இந்த தொகுதியின் எம்எல்ஏவோ எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அதாவது கடையநல்லூர் நகராட்சியில் இருந்து எங்கள் மக்களோட கோரிக்கை என்னவென்றால் கடையநல்லூரில் பாதாள சாக்கடை திட்டம் அமுல்படுத்த வேண்டும்.